குட் மார்னிங் சர்ச். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும் நான் சந்தோஷமாக இருக்கேன்? அவர் ஒரு வழிகாட்டும் தீபம், துணையாளர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம எப்பொழுதும் காக்கும் தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், நம்முடைய வாழ்க்கையில் அநேக விஷயங்கள் மாறிடும். நம்ம அநேக பேர் வாழ்க்கையில் அநேக லட்சியங்களை கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறைய பேர் அப்துல் கலாம் போல மாறணும், நல்ல ஒரு கிரிக்கெட் பேர் தோனியை போல மாறணும், சச்சினை போல மாறணும். அநேக பேர் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை வச்சிருப்பாங்க. இவங்களை போல நானும் சாதிக்கணும். நல்லது. அப்துல் கலாம் பத்தி பார்க்கும்போதும் சரி, தோனியை பத்தி பார்க்கும்போதும் சரி, அவங்க நிறைய காரியங்களை சாதிச்சாங்க. அவங்க வாழ்க்கையில் நிறைய காரியங்களை சாதிச்சாங்க. நம்முடைய தேசத்துக்கு புகழையும் பேரையும் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கும் புகழையும் பேரையும் சேர்த்து கொண்டாங்க. அதே போல இன்னொருத்தர் இருந்தார். அவர் தனக்குன்னு எதையும் சேர்த்துக்கொள்ளல, அவருக்குன்னு எந்த புகழையும் சேர்த்துக்கொள்ளல. ஆனா உலகம் முழுவதையும் ஒரு ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வந்தார். தனக்குன்னு எதையும் சேர்த்துக் கொள்ளாமல் நமக்கென்று வாழ்ந்து நமக்கென்று தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். உலகத்திற்கு அநேக பேர் அவங்களுக்காகவும் தேசத்துக்காகவும் அநேக காரியங்கள் செஞ்சிருக்காங்க. சந்தோஷம். ஆனா நான் சொல்றவரு அவருக்குன்னு எதுவும் சேர்க்காம நமக்குன்னு அநேக காரியங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கார். அப்படிப்பட்டவரை நம்ம என்ன பண்ண போறோம்? ஆராதிக்க போறோம். அப்படிப்பட்டவரை நம்ம என்ன பண்ண போறோம்? புகழ்ந்து பாட போறோம். அவர் நம்ம கிட்ட கேட்பது எதுவுமே கிடையாது. நம்முடைய பொண்ணும் பொருளையும் அவர் கேட்கல. நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய உயிரை அவர் கேட்கல. நம்ம கிட்ட என்ன கேட்கிறாரு? என்ன நீ ஆராதிச்சா போதும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. நீ ஒரு சைட்ல காசு பணத்தை சம்பாதிச்சு கொண்டு இருக்கலாம், ஒரு சைட்ல உன்னுடைய சந்ததியை பெருகி கொண்டு இருக்கலாம். ஆனா அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. உன்னுடைய ஆராதனை அவருக்கு ரொம்ப முக்கியம். அவனுடைய படைச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறது ஒரு நோக்கம் உண்டு. அவருடைய தேவை, அவருடைய ஆசை எல்லாம் நீர் தான். என்ன பண்ண? அவரை புகழ்ந்து ஆராதிக்க வேண்டும். அவரை புகழ்ந்து ஆராதிக்க வேண்டும். சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, எங்க வாழ்க்கை செழிப்பாக மாறிடுங்க. அவரை பார்த்து சொல்லுங்க. என்னோட கூட சேர்ந்து பாடலை பாடுங்க. ஒரு தெரிந்த பாடல், பழைய பாடல், அனைத்து பேருக்கு தெரிந்த பாடல். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகும் என்ற பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. நல்ல கரங்களை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு
வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். நல்லா சத்தமா பாடுவோம். உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளிகளாக மாறி போகும். சேர்ந்து பாட சொல்லுவோம். இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எரிகோவின், எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாக மாறி போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நல்லா கருத்துருவோம். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. அப்பா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். நல்லா கரெக்ட் பாடும். உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். நல்லா கரெக்ட் பாடும். ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அவருடைய வார்த்தையில சுகம் உண்டு, அவருடைய வார்த்தையில பலன் உண்டு, அவர் வார்த்தையில எல்லாம் உண்டு என்று சொல்றவங்க கரங்கள் உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையில சுகம் உண்டு நான் விசுவாசிக்கிறப்பா. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் வாழ்க்கை மாறும் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி கண்களை மூடி உடைய பிரசனத்தை நமக்குள்ளாக உணர்ந்து ஆண்டவரே, மகிமை உமக்கண்டவரே, மாட்சிமை உமக்கண்டவரே, எல்லா துதியும் எல்லா புகழும் உமக்கு என்று சொல்றவங்களா முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவருக்கு நம்ம பேச போகிறோம். ஆண்டவருக்கு நம்ம பேச போகிறோம். அவரை புகழ்ந்து பாட போகிறோம். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதி புகழ், துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ.
இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. நல்லா சொல்லும், துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. நல்லா கரலும் சொல்லும், ஆராதனை 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 ஆராதனை, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பாள் பெறத்தால் அருள்மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, அன்பாள் பெறத்தால் அருள்மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. நல்லா கரங்கள் சொல்லும், ஆராதனை 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 ஆராதனை, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் இருக்கின்றவர், இனிமேலும் வருகிறவர், நீர் எங்களுடைய ராஜா. அன்பால் பலத்தால் என்னை அனல் மூட்டும் நீரின் ராஜா, விலையேற பெற்ற உம்முடைய ரத்தத்தால் விடுதலை கொடுத்தவர் நீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கு என்ன நான் தெரிந்து கொண்டேன். உமக்கு ஆராதனை தகப்பனே, உமக்கு ஆராதனை ராஜா. விலையேற பெற்று உம் ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்று விலையேற பெற்று உம் ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீரே. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். நல்ல சத்தமா ராஜாக்கள் ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். நல்லா சத்தத்தை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை
நண்பரே சுவுக்கே, என் நண்பரே சுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி. எங்களோடு கூட அசைவடைந்ததற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால எங்களுக்கு விடுதலை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி, உமக்கு மாத்திரமே நன்றி. ஆண்டவரே, உங்க கரங்களில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, நீரே வழிநடத்துவீராக. ஆண்டவரே, நீரே வழிநடத்துவீராக. உங்கள் வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட பேசுங்க ராஜா. உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக. ஆண்டவரே, உங்கள் கரங்களில் எங்கள் தருகிறோம். எங்களை உடைத்து உருவாக்கும். எங்களை உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. உமக்கே நன்றி. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கிரேஸ் ஏஜ் சபை சார்பாக உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து நாம் செபித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை எரோமியா 33வது அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். தலைப்பு, உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை அறிவிப்பேன். எட்டாத பெரிய காரியங்கள். என்ன பெரிய காரியம் பார்த்தீங்கன்னா, முதல்ல அவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எட்டாத பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு அறிவிக்கும்படியாய் இந்த நாளில் வேத வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவன். இந்த நாள் அவர் சொல்லுகிற பிரகாரம் உனக்கு அறியாத எட்டாத காரியங்களை, பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்றால் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். உன் ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் தேவன் முன்பாக எதை செய்தாலும் கர்த்தருக்கு முன்பாக வைத்து தேவன் முன்பாக நாம் செயல்படும் பொழுது, ஆண்டவரே நான் இதை செய்கிறேன், இதை செய்ய போகிறேன், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டம் இருக்குன்னு நீ ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரை நீ கூப்பிடும் பொழுதுதான் உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவாராம். ஆண்டவரை நீ கூப்பிடாம மாம்சத்தில் எதையாவது செய்கிறோம் என்று சொன்னா அது பல சிக்கல்களையும் உபத்திரங்களை கொண்டு வந்துருமா. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு என்னென்ன போராட்டம் இருக்கு, உனக்கு என்ன உபத்திரம் இருக்கு, எல்லாம் அவர் அறிந்து இருந்துக்கிறார். ஆண்டவர் சொல்லுவார், என்னை நோக்கி கூப்பிடு. உபத்திரத்திலையும் போராட்டத்திலையும் எல்லாவற்றையும் தாங்கவும் தப்புவிக்கும் நான் உனக்கு வழி வச்சிருக்கிறேன். உனக்கு அறியாத எட்டாத காரியங்களை, பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் தெளிவாக பேசிட்டார். பார்த்தீங்கன்னா 3 காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதல், அவர் ஆரோக்கியம் வர பண்ணுவாராம். நம்ம நிறைய நேரத்தில் குடும்பத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், சமாதானம் இல்லாமல் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம், வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். ஆரோக்கியம் வர பண்ணுவேன். 6வது வசனத்தை சொல்றார் பாருங்க, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இதுதான் எட்டாத பெரிய காரியங்கள். முதல் அவர் சொல்றார், சௌக்கியத்தை உனக்கு உண்டாக்குவார். 2வது, சமாதானத்தை உனக்கு உண்டாக்குவார். 3வது, குணமாக்குவாராம். 4வது, பூரண சத்தியத்தை உனக்கு வெளிப்படுத்துவாராம். இன்னைக்கு ஆண்டவரை நீ கூப்பிட வேண்டும். உனக்கு சௌக்கியம் வேண்டுமா, உனக்கு சமாதானம் வேண்டுமா, உனக்கு நல்ல குணமாக வேண்டுமா, உனக்கு பூரண சத்தியத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டுமா, நீ கர்த்தரை கூப்பிடு, தேவனை கூப்பிடு. கர்த்தர் உனக்கு அறியாததையும் எட்டாத பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன தேவன் உனக்கு அறிவித்து உன்னை நீதியின் பாதையிலே உன்னை நடத்துவார். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், சமாதானத்தை கூட ஆண்டவரே, எனக்கு சௌக்கியத்தை கூட ஆண்டவரே, எனக்கு குணமாக்கும் ஆண்டவரே, எனக்கு சத்தியத்தை, நல்ல பூரணமான சத்தியத்தை நீ சொல்லி கூட ஆண்டவரே, நீ கர்த்தரிடத்தில் கேட்கும்படியா ஆண்டவருக்கு வெளிப்படுத்துவார்.
வெளிப்படுத்துவார். சௌக்கியம் அவரிடத்துலதான் இருக்கு, சமாதானம் அவரிடத்துலதான் இருக்கு, உன்னை குணமாக்கும் வல்லமை அவரிடத்துலதான் இருக்கு, உனக்கு பூர்ண சத்தியத்தை கற்றுக் கொடுப்பது அவரிடத்தான் இருக்கிறது. அப்போ ஆண்டவரை நோக்கி நீ கூப்பிடுகிறாய் என்று சொன்னா உனக்கு அறியாததையும் எட்டாததையும் பெரிய காரியங்களை உனக்கு அறிவித்து உன்னை நடத்துவார். சமாதானம் என்பது சர்வசாதாரணம் நினைச்சிடாது. பணத்தினாலும் பொருளினாலும் ஆஸ்தியினாலும் உறவுகளினாலும் வர சமாதானம் உலகத்தின் சமாதானம். ஆனா தேவன் கொடுக்கிற சமாதானம் இருதயத்தில் எது இருந்தாலும், உன் வேதனையில் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் உன் இருதயம் சமாதானமா இருக்குமா? ஏன்னா உலகத்தால் சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போகிறேன். அந்த சமாதானம் உன்னை நீதியின் பாதையில் நடத்துமா? உபத்திர நாளில் உன்னை தாங்குவதற்கும் தப்புவதற்கும் அது உனக்கு பலனாயிருக்குமா? கர்த்தருடைய வழியிலே சத்தியத்தில் நடத்துவதற்கு உனக்கு கிருபையாயிருக்குமா? அந்த சமாதானத்தை ஆண்டவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல 2-3 சொல்றார், நான் உன்னை குணமாக்குவேன். குணமாக்குறது கர்த்தரிடத்தில், குணமாக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார். இயேசு தொட்டால் சுகமாகும், என் தழும்பலால் நீ சுகமானாய் என்று சொல்லும் பிரகாரம் தேவன் குணப்படுத்துவார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை கர்த்தரிடத்தில் உண்டு. அவர் உன்னை விடுதலையாக்கணும். அப்போ ஆண்டவர் உனக்கு பிரச்சனை இருக்கா? சரீரத்தில் பலவீனம் இருக்கா? நீ வியாதிப்பட்டு கொண்டு இருக்கிறியா? கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் உன்னை குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். அதே போல சத்தியத்தை அறிந்து கொள்ள கர்த்தவனுக்கு பூரண சத்தியத்தை கற்றுக் கொடுப்பாராம். வேதத்தை ஆவியானவர் மூலியமா தான் அருளப்பட்டது. ஆவியானவர் தான் வேத வசனத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ள உனக்கு உதவி செய்ய வேண்டும். அப்போ அறியாத காரியத்தை, எட்டாத காரியத்தை வேதத்தில் மூலியமா கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் அவரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே, இந்த வேதத்தை நான் வாசிக்க போகிறேன், இந்த வேதத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ள கர்த்தருக்கு கற்றுக் கொடுத்து வெளிப்படுத்தும் ஆண்டவரே. அதுதான் தேவனுடைய வார்த்தை, சத்தியத்தின் வார்த்தை. பூரணமான சத்தியத்தை அவர் உனக்கு கற்றுக் கொடுப்பாராம். 2வது பார்த்தீங்கன்னா, நான் சிறையிருப்பை திருப்பி முன்போல் கட்டுவேன். உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போடுவார். 7வது வசனத்தை சொல்றார் பாருங்க, நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்ததை போல அவர்களை கட்டுவித்து. முன் இருந்ததை போல எப்படின்னா, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அல்ல, ரட்சிக்கப்பட்டு தேவ ஆவியாலே நீ அருளப்பட்டு தேவ வசனத்தினால் நிரப்பப்பட்டு நீ விடுதலை ஆக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தை ரட்சிக்கப்பட்டு சபையில இருக்கும்போது கர்த்தரை குறித்த அன்பு, கர்த்தரை கொடுத்த சமாதானம், கர்த்தரை கொடுத்த சுகம், கர்த்தரை கொடுத்த ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்த குணமாக்குதல், கர்த்தர் கொடுத்த சமாதானத்தின் ஆவியானவர் உனக்குள் இருக்கும்போது ஒரு புத்துணர்வோடு என் தேவனுக்காக எல்லாவற்றையும் சகிக்கவும் எல்லாவற்றையும் உண்மையா இருக்கவும் ஒரு பாரத்தை உனக்கு உண்டாக்கி தேவ ஆவியில் நிரப்பப்பட்டு நீ சமாதானமா இருந்திய அந்த வாழ்க்கையை மறுபடியும் கர்த்தர் உனக்கு தருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்து இருக்கிறோம். நாளுக்கு நாள் அவர் அன்பை விட்டு விலகி உலகத்தினுடைய சிற்றின்பத்தில் ஆசைப்பட்டு உலகத்தின் மேல் பொக்கிஷங்களை ஆசைப்பட்டு நாம் சிக்கு உண்டு பிசாசின் பிடியினால் மாட்டிக்கொண்டு சிறைப்பட்டு போகிறோம். இனி சாத்தான் இச்சையினாலோ பேராசையினாலோ பெருமையினாலோ பொறாமையினாலோ கசப்பினாலோ எரிச்சலினாலோ ஆண்டவர் பிசாசுனை கட்டி வைத்திருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கினே, நீ மறுபடியும் உலகத்தினுடைய ஆசை வைத்து உலகத்தினுடைய சிற்றின்பத்தில் ஆசை வைத்து உலகத்தினுடைய பொக்கிஷத்தில் ஆசை வைத்து இச்சையிட்டதனால பிசாசு உன்னை அடிமையாக்கி உன்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த சிறை இருப்பை நான் மறுபடியும் உனக்கு மாற்றி திருப்பி தருவேன். சிறையிருப்பை மாற்றி போடுவேன். யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினதை போல உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி யோபு கொடுத்த ஆசீர்வாதத்தை போல உன் வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை உனக்கு தருவார். நீ அவரை நோக்கி கூப்பிடு. நீ அவரை நோக்கி கூப்பிடு. அவர் உன் கூடவே இருக்கும்னு நினைக்கிறார். அவரை அழைக்கும் போதுதான் உனக்கு சுகம் சமாதானம் உண்டாக்குமா. சொல்றார் பாருங்க, நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்ததை போல அவர்களை கட்டுவிப்பேன். முன் இருந்ததை போல நீ ரட்சிக்கப்பட்ட நாளிலே கர்த்தரோடு எவ்வளவு மனமகிழ்ச்சியாக இருந்தாயோ, தேவனிடத்தில்
எவ்வளவு அன்பாய் இருந்தாயோ, கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் நிட்டு நீ ஆவியில் நிரம்பி ஜெபித்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு எவ்வளவு உற்சாகமாய் உன் ஆவி உற்சாகமாய் உன் ஆத்மா உற்சாகமாய் நீ பலப்பட்டுக் கொண்டிருந்தாயோ, அதே பலனை மறுபடியும் பிசாசின் பிடியிலே அடிமைத்தனமாய் பாவத்தில் விழுந்து போய் சீக்குண்டு கிடக்கிற அந்த பிசாசின் கட்டுகளை உடைத்து கர்த்தர் அந்த சிறையிருப்பை மாற்றி போட்டு உன்னை மறுபடியும் பழைய இடத்துல கொண்டு வந்து நிற்பாராம். அப்போ மறுபடியும் அந்த மனமகிழ்ச்சியை கர்த்தர் உனக்கு உண்டாக்குவார். நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் இன்னைக்கு உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாதது எட்டாதது பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன தேவனை நீ கூப்பிடு. எப்படி கூப்பிட வேண்டும்? நீ விசுவாசத்தோடு, பயத்தோடு, பக்தியோடு, உண்மையோடு, உத்தமத்தோடு முழங்கால் இட்டு, ஆண்டவரே என் பாவங்கள் இப்படிப்பட்டதா இருக்கிறது, நான் சிக்கொண்டு இருக்கிறேன், என் பாவங்களை மன்னியோ, என் அக்கிரமங்களை மன்னியோ, என் சிறையிருப்பை மாற்றி போடு என்று சொன்னியா, கர்த்தர் உன்னை விடுதலையாக்க தேவன் உன்னை விடுதலையாக்குவார், விடுதலையாக்குவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 400 வருஷம் அடிமையாக இருந்து கொண்டு அவர்கள் கூக்குரலிட்டு அழுது புலம்பினதற்கு மோசேயை கொண்டு அனுப்பி கர்த்தர் விடுதலையாக்கின தேவன் இன்னைக்கு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். இது கடைசி காலம். நீ பாவத்தில் அடிமையாய் சாகுவதற்காக உன்னை அழைக்கல. நீ பாவத்துக்கு அடிமை இல்ல, நீ பிசாசுக்கு அடிமை இல்ல, நீ சுதந்திரவாளி. கர்த்தருடைய இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்ட தேவ புத்திரனாக இருக்கத்தக்க கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். நீ சிறையிருப்பில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பவுலும் சீலாவும் கர்த்தருடைய சிறைசாலையில கர்த்தருடைய மகிமைப்படுத்தி துதிக்கும் பொழுது சிறைசாலை கட்டுகள் உடைத்த போது பிசாசானவர் உன்னை கட்டி வைத்த சங்கிலியில் கட்டுகள் உடைக்கப்படும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே என் கட்டுகள் அறுக்கப்படுவதாக, என் சாப கட்டுகள் அறுக்கப்படுவதாக, என் சிறையிருப்பு மாறுவதாக சொல்லி நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் உனக்கு அறியாத எட்டாத காரியத்தை அறிவிக்க தேவன் உன்னை விடுவிப்பார். உன்னை விடுவித்து உன்னை சுகமாக்குவார், உனக்கு சமாதானத்தை கொடுப்பார், உனக்கு சத்தியத்தை உருவாக்குவார், உனக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுப்பார். ஆண்டவர் அழைத்தவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறதுனால நீ அவரை நோக்கி கூப்பிடு. இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும் என்று உனக்கு தெரியாது, இந்த பூமியில் எப்படி இருக்க வேண்டும் என்று உனக்கு தெரியாது. உனக்கு கற்றுக் கொடுத்த ஆவியானவர் பூரண சத்தியத்தினால் உன்னை கற்றுக் கொடுத்து நடத்த தேவன் உன்னோடு இருக்க முடியாது. அவரை நோக்கி கூப்பிடு. அவர் சிறையிருப்பின் கட்டுக்களை உடைத்து உன்னை விடுதலையாக்குவார். பிசாசு நகங்களை முறியடித்து உன்னை விடுதலையாக்குவார். மூணாவது சொல்றார், நான் சொன்ன நல்வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். உன் சிறையிருப்பை மாற்றிட்டா அடுத்தது அவர் நல்வார்த்தைகளை நிறைவேற்றுவார். இதோ 14வது வசனம், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்திற்கு யூதாவின் குடும்பத்திற்கு சொன்ன நல்வார்த்தைகள் நிறைவேறும், நல்வார்த்தைகள் நிறைவேறும். ஆண்டவர் கொடுத்த நல்வார்த்தைகள், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பே, உன்னை பெருகவே பெருக செய்வே என்று சொன்ன தேவன் உனக்கு என்னென்ன வாக்கு தத்தங்களை நல்வார்த்தைகளை கொடுத்தாரோ அந்த வார்த்தையை நிறைவேற்ற தேவன் இன்னைக்கு கூப்பிடு. நான் உனக்கு நல்வார்த்தை கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஏன்னா நான் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறேன் என்று, அவர் வாக்கு தத்தத்தை தந்து அதை நிறைவேற்ற தேவனாய் இருக்கிறார் என்று நமக்கு உணர்த்தி இருக்கிறார். நல்வார்த்தைகளை கர்த்தர் உனக்கு கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்ற இப்ப ஆயத்தமாய் இருக்கிறார். நீ ஆயத்தமா? நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கர்த்தரோட விடுதலையாக்க ரெடியா இருக்கிறார். உபத்திரத்தில் பாடுகளிலிருந்து விடுதலையாக்கி உனக்கு கொடுத்த வார்த்தைகளை, உனக்கு பட்டம் கொண்டு செயல்படுகிற வார்த்தைகளை, உனக்கு கொடுத்த நல் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்ற இன்னைக்கு ஆயத்தமாய் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாக்கு தத்தம், ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறல. காரணம், நீ பிசாசின் கிரியில அடிமைப்பட்டு இருக்கிற. அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறதுனால ஒரு வாக்கு தத்தம் நிறைவேறாம உன் பக்கத்துல தான் இருக்குது. அந்த சிறையிருப்பை மாறணும். உன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க நாம யாருக்கு அடிமை இல்லை, கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரமே. நம்மை சகலத்தை படைத்து சகலத்தை ஆளுகை செய்கிற, என்னை ரட்சித்த, என்னை பரிசுத்தமாக்கின என் தேவனுக்கு மாத்திரமே நாம் அடிமையாய் இருக்கிறோம். வேற யாருக்கும் அடிமை இல்லை. உலகத்தின் காரியங்களுக்கும் நாம் அடிமை இல்லை. உலகத்து மனுஷருக்கு நம்ம அடிமை இல்லை. அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கினார். இன்னைக்கு சுதந்திரவாளியா இருக்கிறோம். கர்த்தருடைய சுதந்திரவாளி, தேவனுக்கு சுதந்திரமான பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். அல்லது ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்களா இருக்கிறோம்.
நீ விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொன்னா கர்த்தருடைய வார்த்தைகள் நம் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில நிறைவேறும். அந்த வார்த்தையை நீ கேட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணுமா? எனக்கு விடுதலை கூட ஆண்டவரே, நீ கொடுத்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நடக்கணும், என் குடும்பத்தில் அந்த வார்த்தை நிறைவேறணும், எங்க சபையில் அது நிறைவேறணும். உமக்கு முன்பாக நீ கொடுத்த ஒவ்வொரு வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. வானமும் பூமியை ஒழிந்தாலும் வார்த்தை ஒழியாத வார்த்தையே நல் வார்த்தையை எனக்கு கொடுத்தீரே, அந்த வார்த்தை என் வாழ்க்கையில நடக்கணும், அந்த வாழ்க்கையில் சுகமாய் நான் இருக்கணும் ஆண்டவரை சொல்லி அவரை நோக்கி கூப்பிடு. அவர் உன்னை அற்புதமாய் நடத்துவாராம். 4வது பார்த்தீங்கன்னா, நான் வர்த்திக்க பண்ணுவேன். 2வது நம்மளை பெருக செய்கிற தேவன், வர்த்திக்க செய்கிற தேவன். 22வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, வானமும் வானத்து நட்சத்திரங்களும் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அள்ளப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சன்னதியை எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். தாவீதின் சன்னதியும் ஊழியம் செய்கிற லேவியரும் வர்த்திக்க பண்ணுவார். தாவீது சன்னதி, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற லேவியர் குடும்பம். இன்னைக்கு நம்மெல்லாம் விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு நம்மளே ஏமாத்திட்டு இருக்கிறோம். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவதற்காக, அவர் துதியை சொல்லி வருவதற்காக நம்மளை அழைத்திருக்காருன்னா நம்மளும் ஊழியக்காரன் தான். இன்னைக்கு கர்த்தருடைய சாட்சிகளை நீ மற்றவர்கள் பகிர்ந்து கொடுக்கிற என்று சொன்னா நீ ஊழியக்காரன் தான். தேவ சமூகத்தில் முழங்கால் இட்டு பிறருக்காக நீ ஜெபிக்கிற என்று சொன்னா நீ ஊழியக்காரன் தான். என்ன ஸ்பெஷல்னா, அதற்குன்னு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் என்ற சொல் பிரகாரம் அதுல ஒரு சிலரை தான் போதகராகவும் மேய்ப்பராகவும் தீர்க்கதரிசியாகவும் அப்போஸ்தலராகவும் சுவிசேஷத்தை அறிவிக்கலாவும் கர்த்தர் சிலர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆனாலும் நீ விசுவாசியா இருக்கும் பொழுது நீ ஊழியத்தை செய்கிற என்று சொன்னா நீயும் கர்த்தருக்கு ஊழியக்காரனா இருக்கிற, தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியா இருக்கிற, உனக்கு செய்த அற்புதங்களை மற்றவர்களுக்கு நீ சொல்லிக் கொண்டு இருக்கிற. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன், சாப பெரிதாய் ஆக்குவேன், உன்னை பெரித ஜாதியா மாற்றுவேன், உனக்கு அற்புதங்களை செய்வேன், நீ செய்கிற எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் இருக்கும், நீ எல்லாவற்றிலும் மென்மேலும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஏன்னா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற அவனை விட உனக்குள் இருப்பவர் பெரியவர், உனக்குள் இருப்பவர் பெரியவர். ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை இன்னமும் நிறைவேற்றி கொண்டே இருக்கப்படுகிறது. அவர் ஜனங்களை அவரை ஸ்திரப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஜனங்களை அவர் வர்த்திக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பெருக செய்கிற தேவன், அவர் பெருக செய்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். உன் வருமானங்கள் பெருகும், உன் பொருளாதாரம் பெருகும், உன் சன்னதி பெருகும். ஏன்னா அழைத்தவர் உன்னோடு இருந்து உன்னை நடத்துவதாலே கர்த்தருடைய வர்த்திக்க செய்து பெரிய சாதியாய் மாற்றுவார், பெரிய சாதியாய் மாற்றுவார். அப்போ நாம என்ன செய்யறோம்னா கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆண்டவரே, என்னை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நான் செய்த குறைகளை குற்றங்கள் எல்லாம் நீ மண்டி ஆண்டவரை சொல்லி அவரிடத்தில் ஒப்புரவாகி என் பாடுகளிலும் உபத்திரத்திலும் ஆண்டவரை நீ கண்டு கொண்டு இருக்கிற தேவன் அல்லப்பா. எனக்காக மனஸ்தாபப்படுகிற தேவன், எனக்காக இறங்கி வருகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. எனக்காக இறங்கி வாரோ, என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே. நீ கொடுத்த நல்வார்த்தைகள் நிறைவேறணும், நீ கொடுத்த அற்புத வார்த்தைகள் நிறைவேறணும் ஆண்டவரே. என்னை விடுவிக்கிற தேவன், எனக்கு அற்புதம் செய்ய ஆண்டவரே. எனக்கு சௌக்கியம் தருகிற தேவன், எனக்கு சமாதானத்தை உண்டாக்குற தேவன், எனக்கு குணமாக்குற தேவன், எனக்கு பூரண சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து வழி நடத்துற தேவன் நீர் ஆண்டவரே. உன் சிறையிருப்பை முந்தி இருந்தது போல என்னை மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. அக்கிரமத்திலிருந்து என்னை நீக்கி விடுதலையாக்குற தேவன் நீர் ஆண்டவரே. என்னை சுத்திகரிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எல்லா சிறையிருப்பை மாற்றி போட்டு என்னை பரிசுத்தமாக்குற தேவன் ஆண்டவரே. உடைய வார்த்தை நிறைவேறபடியா, வாக்கு தத்தங்களை நான் சுதந்திரிக்கபடியா, என் வார்த்தைகள் எனக்கு தந்து என்னை போஷித்து நடத்துற தேவன் நீர் ஆண்டவரே. என்னை நடத்தாண்டவர் கர்த்தரிடத்தில் கேட்கணும். கர்த்தருடைய நடத்துவா. இனி ஏன் பலம் இல்ல, நான் படிச்ச படிப்பல்ல, எனக்கு சொத்து பலம் ஆள் பலம் பணம் பலம் என்ன ஆணவத்தில் இருக்க வேண்டாம். அன்று சொல்லுகிறார், உனக்கு உபத்திரம் கர்த்தரோடு அழைத்த தேவன் உனக்கு உபத்திரத்தை கண்டு நீ பயப்படாமல் கர்த்தரின் சமூகத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டு அவரோடு சஞ்சரிக்கும் போது கர்த்தர் உனக்கு பெரிய காரியம்
அறியாததோ உனக்கு கேட்காத பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு அறிவித்து அதிலிருந்து விடுதலையாக்கி தப்பித்துக் கொள்ள கர்த்தர் உனக்கு வழிவாசல் திறந்து கொடுப்பார். அவர் அழைத்து உண்மையாய் நடத்துகிற தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன். சதா காலம் நம்மோடு இருக்கிற தேவன். நம்மை நடத்துகிற தேவன். என்னை ஆளுக்கு செய்ய ஆண்டவர் சொல்லி அவர் ஆளுகளை ஒப்புக் கொடுக்கும் பொழுது இப்படிப்பட்ட அதிசயம் நடக்கும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்குள் இருக்கும். அவர் சொல்கிறார் பாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். நான் சிறையிருப்பை திருப்பி முன்போல் கட்டுவேன். நான் உனக்கு சொன்ன நல் வார்த்தைகள் நிறைவேற்றுவேன். நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன். உன்னை வர்த்திக்க பண்ணுவேன். இந்த 4 வார்த்தைகளோ ஆண்டவன் நமக்கு அற்புதத்தை செய்கிற தேவன். இன்னைக்கு நமக்கு அதிசயத்தை செய்கிற தேவன். பஞ்ச காலத்தில் உன்னை திருப்தியாக்கு என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறுபடியாய் இன்னைக்கு நம்மளை அற்புதமாய் நடத்துகிற தேவன். ஒப்பு கொடுத்து கேட்போமா? ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. சொல்ல முடியுதும் சொல்ல முடியாத காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்கு. என் வாழ்க்கையில் நிம்மதி சமாதானமுக்குள்ளே விட்டு போய் ஆண்டவர் எல்லாவற்றையும் இழந்து இருக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எனக்கு சௌக்கியத்தை தருகிற தேவன், எனக்கு சமாதானத்தை தருகிற தேவன், என்னை குணமாக்குற தேவன், என்னை சத்தியத்தில் நடத்துகிற தேவன். ஆண்டவரே, எனக்கு ஆரோக்கியம் வர பண்ண செய்கிற தேவனே, நம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். எனக்கு ஆரோக்கியத்தை தார ஆண்டவரே. என் சிறையிருப்பை மாற்றி போடும் ஆண்டவரே. உலகத்தின் ஆசைகளை பார்த்து, உலகத்தின் சிற்றின்பத்தை பார்த்து என் மனசு ஆண்டவர், என் இருதயமெல்லாம் அந்த உலகத்தை சார்ந்ததுனாலே பிசாசானவன் என்னை வஞ்சித்து என்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற ஆண்டவரே. நான் பிசாசுடைய சிறையிருப்பில் மாட்டிக்கொண்டு இருக்கிறேன். என் சிறையிருப்பின் கட்டுக்களை உடைக்கிற தேவன். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் துதித்துமை ஆராதிக்கும் பொழுது சிறைச்சாலையின் கட்டுக்களை உடைத்து விடுதலை ஆக்கிற தேவன். நீ எனக்கு அற்புதம் செய்ய ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு உபத்திரத்திலிருந்து விடுதலை ஆக்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே சிறையிருப்பின் கட்டுக்களை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து வாயை திறந்து கேளுங்க. ஒப்பு கொடுத்து வாயை திறந்து கேளுங்க. என் சிறையிருப்பின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. அந்தகார சங்கிலியின் கட்டுகள் இயேசு நாமத்தால் உடைக்கப்படுவதாக. பாவத்தின் சங்கிலி கட்டுகள் உடைக்கப்படுவதாக. தரித்திரத்தின் சங்கிலி கட்டுகள் உடைக்கப்படுவதாக. வியாதிகளை உண்டாக்குற பொல்லாத கட்டுகள் உடைக்கப்படுவதாக. பிசாசுடைய தந்திரங்கள் விருத்திக்கு வராதபடி செயல்படுகிற அந்த பொல்லாத ஆவிகளை இயேசு நாமத்தால் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. நீர் விடுதலை கொடுத்த தேவன். நாங்கள் விடுதலையோடுமை ஆராதித்து நீர் கொடுத்த நல்வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய், எங்கள் குடும்பத்தில் நிறைவேறும்படியாய், எங்கள் ஊழியர்களை நிறைவேறும்படியாய், கர்த்தர் நல்வார்த்தைகளை தந்த தேவன் உன் நல்வார்த்தைகள் நிறைவேறும்படியாய், இந்த வார்த்தை நிறைவேற்றி அற்புதம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையை வர்த்திக்க செய்யும். எங்கள் சபை மக்களை வர்த்திக்க செய்யும். கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேரை கர்த்தர் வர்த்திக்க செய்யும்படியாய், ஜனங்கள் பெருகபடியா, குடும்பத்தில் வருமானம் பெருகபடியா, பொருளாதாரம் பெருகபடியா, தேவ சமாதான சந்தோஷம் பெருகபடியா, கர்த்தர் ஆண்டவரை நீ ஆசீர்வதிக்கபடியா ஜெபிக்கிறோம். நீ ஆசீர்வதிக்கிற தேவன். நீ ஆசீர்வதித்து நடத்தும் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரை கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு ஆண்டவரே நல்வார்த்தைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை கூப்பிடுவதில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். உம்மை தேடுவதில் நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை கண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சமாதானம், சந்தோஷத்தின் சுகம், குணம் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். ஒரு நொடி பொழுது எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனை நான் மறந்திருக்கிற ஆண்டவரே. எங்களை மன்னித்து எங்களை புதுப்பித்து இந்த நாளில் ஆண்டவரை அறியாத வெட்டாத காரியங்களை, பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன தேவனே, எங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன போராட்டங்கள் இருக்கிறது, எல்லாவற்றையும் வெளியரங்கமாக எங்கள் வெளிப்படுத்தி தேவன் எங்களை விடுதலையாக்கி எங்கள் அற்புதம் செய்யபடியாக ஜெபிக்கிறோம். விடுதலை தார், சுகத்தை கூட ஆண்டவர். இந்த சத்துரு கிரையிலிருந்து எங்களை விடுதலையாக்கி உடைய பிரசன்னத்துக்களை எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். உங்கள் ரத்த கொண்டைகளை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. நீர் மூடி மறைத்துக் கொள்ளும். வாதைகள் அணுகாதபடி, பிசாசுடைய தந்திரங்கள் அண்டாதபடி, கொள்ளை நோய்கள் அண்டாதபடி, எந்த நாச மோசங்கள், எந்த தீய சக்திகளோ எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதங்களோ வாய்க்காது பகுபடியாக செய்து எங்களை வேலி எடுத்து கடைசி பரியந்தமோ எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தர் உண்மை உத்தமமாய் நடக்கத்தக்க எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல வேலைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. வருமானங்கள் உண்டாகட்டும். பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும். எல்லாவற்றையும் ஆண்டவர் துணையா இருந்து ஒன்றுக்கு குறைவில்லாதபடி நேர்த்தியாய் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுங்க தேவன். எங்களை வர்த்திக்க செய்து ஆசீர்வதித்து நடத்தும்படி ஆட்சேபிக்கிற ஆண்டவரே.
நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, எல்லா துதிகள் நாம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் என் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.